வீக்கெண்டில் ஒரு நாள் என்னோடய ஃபுல் டே vlog ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட்டே வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே டிஷ் வாஷரில் போட்டு வச்சுட்டேன் நான். ஸோ காலையில் பொறுமையாக எழுந்து பிளான்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனதோட அவ்வளோதான். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு யாருக்காவது ஏதாவது ரெமெடிஸ் தெரிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். காலையில் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக பொங்கல் செஞ்சுட்டேன். ஆனால் அதுக்கு எதுவும் தாளிப்புலாம் நான் எதுவும் செய்யலை. என் ஹஸ்பண்டே எழுந்து தாளிச்சுட்டு அது கொஞ்சமாக சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டாரு. நான் வந்து எனக்கு வந்துட்டு இந்த தயிர் ஊற்றி ஹோம்மேட் கிரனோலா தான். இதுக்கான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தனியாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் வீடியோவில் ஷேர் பண்ணுற அளவுக்கு இது பெரிய ரெசிபி கிடையாது. வெறும் ஓட்ஸில் எல்லா விதமான நட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரைடு பெர்ரீஸு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மேப்பிள் சிரப் இல்லைனா ஹனி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தவாவில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதை வந்து காஞ்ச உடனே ஆறின உடனே அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஹேர் டைட் பாக்ஸில் வைக்கணும். அவ்வளோதான். சாட்டர்டே ஆனால் எப்போயுமே நான் ஷாப்பிங்க்கு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஷாப்பிங்க்கு போகலை. வீட்டிலே க்ளீனிங் வேலைலாம் நிறைய இருந்துச்சு. இன்றைக்கி க்ளீன் பண்ணலன்னா நாளைக்கு க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு வந்து இங்கே சைலண்ட் டே, பெருசாக வேக்யூம்லாம் போடக்கூடாது. ஸோ அதனால் இன்றைக்கே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்தியன் ஸ்டோரில் ஆர்டர் பண்ண எல்லா ரைஸ் ஐட்டம்ஸுமே டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே பாக்ஸில் பேக் பண்ணி இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன் நான். இந்தியா கேட்டில் எப்போயுமே நான் யூனிட்டி பிராண்ட் ரைஸ் வாங்குவேன். ஆனால் இந்த வாட்டி எனக்கு வந்து இந்தியா கேட்டில் இந்த கிளாசிக் ரைஸ் தான் கிடச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, செஞ்சு தான் பார்க்கணும். அப்படியே பொறுமையாக எல்லா இடமும் டஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக வேக்யூம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அமேசான்லேயும் ஒரு 2-3 பார்சல் வந்துருந்துச்சு. அதையுமே வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நான் வந்து எல்லா இடமும் வேக்யூம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீக்கெண்டில் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் திருப்பி வீக் டேஸில் எல்லா பொருளுமே கலைஞ்சு போன மாதிரி ஆகிடுது. எல்லா பொருளையும் எடுத்த இடத்துலையே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது எல்லாமே கலைஞ்சு தான் இருக்குது. எல்லா இடமும் வேக்யூம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பாத்ரூம் க்ளீன் பண்ணவும் வந்துட்டேன். பாத்ரூம்க்கு வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி அப்படி தான் கழுவணும். நம்ம ஒரு வேளை தண்ணி அள்ளி ஊற்றி கழுவிட்டோம் அப்படின்னா உட்டெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த துணி வச்சு அப்புறம் இந்த ஸ்க்ரப் வச்சு தான் கழுவணும் இங்கெல்லாம். டாய்லெட் வந்து நார்மலாகவே என் ஹஸ்பண்ட் தான் கழுவுவார் வீக்கெண்ட் ஆனால் ஒரு வேளை அவர் இந்த மாதிரி பிஸியாக இருக்கார் அப்படின்னா நான் கழுவ ஆரம்பிச்சிடுவேன். நான் வந்துட்டு அவருக்காக வெயிட் பண்ண மாட்டேன். அவர் ஒரு வேளை அவைலபிள் இல்லை அப்படின்னா நானும் ஃபாஸ்ட்டாக எடுத்து கழுவ ஆரம்பிச்சிடுவேன். பாத்ரூம் கழுவுறது வந்து நம்ம ஊரில் தாங்க ஈஸி. இந்த ஊரில் வந்து தண்ணி கொட்டக்கூடாது, அப்புறம் சோப்பு கீழே படக்கூடாது, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. நம்ம ஊர்னால் நம்ம தண்ணி அள்ளி கொட்டணுமா, தொடப்பத்தை வச்சு தேய்ச்சோமா பாத்ரூம் க்ளீன் ஆகிடும். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. இங்கே எல்லாத்தையும் பார்த்து நம்ம பொறுமையாக பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி தொடர்ந்து நிறைய வேலை ஒரு சைடு பண்ணிகிட்ருக்கிறதுனால இன்றைக்கி மத்தியானம் எதுவும் குக் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதில் வந்துட்டு இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ எல்லாமே க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே மெக்டி ட்ரைவ் த்ரூக்கும் வந்துட்டோம். ட்ரைவ் த்ரூவில் வந்து என்னென்னலாம் வேணும்னு சொல்லி பார்த்து அப்படியே ஆர்டர் பண்ணி முடிச்சாச்சு. பக்கத்துலேயே சப்வே இருந்துச்சு. ஸோ சப்வேலேயும் ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு மெக்டியில் வந்து ஸ்நாக் ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் பார்க்குக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ பார்க்கில் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து பார்த்தா ஃபுல்லாக ஒரே டக்ஸ் தாங்க. அது நம்மளை சாப்பிடக்கூட விடலை. அது நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாலே அப்படியே நம்ம பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. தெரியல நம்ம ஊராக இருந்தால் இவ்வளோ பக்கத்துலலாம் இந்த மாதிரி டக்ஸ்லாம் பயம் இல்லாமல் வருமான்ட்டு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கூட அதுக்கு நம்ம மேலே பயமே இல்லை. அப்படியே நம்ம பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு அது ஃபுல்லாக. நான் நடந்து போகும்போது கூட அது சுத்தமாக என்னை பார்த்து பயப்படவே இல்லைங்க. அப்படியே அது பொறுமையாக நடந்து போயிட்டுருந்துச்சு.
எல்லோரும் இங்கே சம்மர் ஆரம்பித்ததும் இல்லாமல் உடனே எல்லாருமே பார்க்கு கிளம்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு இங்கே வெயில் வந்துடக்கூடாது, அவ்வளோ க்ரௌடுமே வந்து பார்க்கு, இந்த மாதிரி லேக்ஸு, இல்லை வந்துட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லா இடமும் இந்த டைமில் ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பார்க்குமே செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நாங்களுமே நிறைய நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ சீக்கிரம் இங்கே இருட்டாததுனால எங்களுக்கு எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. இதுக்கு மேலே வீட்டில் போயிட்டு சமைச்சிலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஏஷியன் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு நூடுல்ஸு சூப்பு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த நூடுல்ஸ் சூப்பில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம ஊர் கொத்துக்கறி, கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியனு, அப்புறம் அந்த ஏஷியன் ஸ்பின்னாச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. அடியில் நூடுல்ஸு. ஸோ இதில் வந்து அப்படியே இந்த சூப்பை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுடணும். டேஸ்ட் வைஸ் ஆக்சுவலி இது நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து இங்கே நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி எதுவுமே இங்கே காரமாக எதுவும் கிடைக்காததுனால இந்த மாதிரி ஏஷியன் கடையில் விற்கிற எல்லா சாப்பாடுமே நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்களுமே வெளியில் வந்தால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஏஷியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ரைட் சிக்கனும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இது கூட சேர்த்து டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போகும்போது ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராபெரி விற்றுட்ருந்தாங்க. நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற ஸ்ட்ராபெரிஸை விட அந்த ஸ்ட்ராபெரி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராபெரிஸும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்போ தான் அது சீக்கிரமாக கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு. இதுதாங்க இன்றைக்கி ஃபுல்லாக நான் பண்ணேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு vlogல பார்ப்போம்.